அக்கா அட்டை அடிச்சு ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாதுல்ல. பட் நிற்கு மேலே வந்துட்டே தான் இருக்குமா? சரிங்கண்ணா கொஞ்சம் தெரில, அது பேண்ட்டில் அப்படியே இதாகிடுச்சு, எனக்கே தெரில. அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து நாமக்கல் வந்தாச்சு. ஸோ நாமக்கல் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கொல்லிமலை போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா கையில் அப்படி விரைச்சி போச்சு. சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா பனி மூட்டை தான் அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். 10 பெண்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எட்டுக்கையம்மன் கோயில் வந்தாச்சு. போலாமுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கிட்ட இறங்குற மாதிரி இருக்கும் எட்டுக்கையம்மன் கோயில் போகிற வழி. ஸோ இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா சுயம்பா உருவான கோயில்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்து வந்தீங்கன்னா 8 கிஜோட வந்த அம்மன் சொல்கிறாங்க. அதுதான் பாப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நானும் வந்திருக்கேன். பாருங்கள், வியூ பாயிண்ட் வேறு லெவல் இருக்குது. சுற்றி முற்றி பாருங்கள். நீங்கள் அன்னைக்கு வந்து எப்படியே இருந்துச்சு? படி இல்லை, எப்படி இருந்துச்சு? மண்ணு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டினதாமாங்க. அன்றைக்கி இருந்தப்போ இது வெறும் மண்ணு தான் இருந்துச்சாமா. மண்ணு தர அதுவாக இறங்கி பாருங்க. ஸோ இந்த செடியை பாருங்கள், வேறு ஒரு சுரக்காய் என்னன்னு தெரில. கூரைக்க மேலே ஒரு இது போட்டிருக்காங்க. வியூ பாயிண்ட் வேறு லெவல் இருக்குது. அப்படியே கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயில் பார்க்க வேறு லெவல் இருக்குதுங்க. சுற்றி பாருங்கள், ஃபுல் வியூ பாயிண்ட் தான், அந்தளவுக்கு தான். ஸோ அப்படியே எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. வியூ பாயிண்ட் பாருங்கள் மக்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. எல்லாமே கடை தான் நினைக்கிறேன். நீ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சனிக்கிழமை இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மிங்க தெரியுமா? சனிக்கிழமை வந்தால் கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் லீவு நாள்லாம் ஃபுல்லாக கூட்டம் வரும். ஒரு பிள்ளை பார்த்து எனக்கு அன்னைக்கு பிடிச்சிடலாமா? போன எடுக்கிறதா? அவ்வளோதான் கட்டியை அடிச்சு போடுவாங்க. சரி வாங்க வாங்க போகிறோம். இப்போ சாமி கும்பிடுவோம். தெரியுமா? ஏன் முடியுமா? கிளிங் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? தெரியல. எட்டுக்கையம்மன் அடிச்சு போகிறாங்க மணிங்க. அது யார்? ஸோ ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது. ஒரு நிம்மதியாக, மன நிம்மதி. ஸோ ரொம்ப டிப்ரெஷன் ஆகிங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமி முடிக்கல போயிட்டுருக்கோம். பெரிய பட்டையை போட்டாச்சு. நம்ம கீழே போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகிறோம் எனக்கே தெரியல. போய் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சிறுசாக இருக்குது. அந்த காரம் எங்காத்தான் காரமாக இருக்கும். ஓ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்மடி கிளம்பிட்டேன். செம்மடி போயிட்டு அங்கே ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் திராட்சை வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஆப்பிள் திராட்சை கிடைக்காது. ஸோ வேறு எதாவது வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு தான் போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டை கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா பாருங்கள் அட்டை. உள்ளே போயிடுவாங்க. எப்படி பிடுங்குறது? இது பேப்பர் வந்து எடுத்து எப்படி பிடுங்க? பேப்பர் எடுத்துக்கங்க. உள்ளே போகாத அவசியத்தில் ரத்தம் நிற்காதானா? எப்படி கிடச்சுன்னு தெரில. எவ்வளோ ரத்தம் உறிஞ்சிருக்குன்னு தெரில. பாருங்களே, நல்லா அமுத்தி பிடுங்க. வராது நல்லா. ஐயோ அப்படியே வேணும் ஒட்டுது தரங்க. அப்படியே பிடிங்கிறது. முடியல ஒட்டுது. வரமாட்டேங்குது. அப்பா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த அட்டையை. தயவுன்னு சொல்கிறேன், பார்த்து வாங்க. அட்டை ஏறுறது எப்படின்னு தெரியல. டக்குன்னு ஏறிடுது. அந்த ரத்தம் வேறு நிற்காது. பக்கத்தில் ஒரு கடை இருக்காங்க, போய் கேட்டு போப்போம். நம்ம அட்டை கிடச்சதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாங்க. திடீர்னு கிடச்சிச்சு. நமக்கே தெரில. பேண்ட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு தொட்டு பார்த்தா அட்டை. அவசரம் ஒன்றும் பண்ணாது. அக்கா அக்கா அண்ணா அக்கா கவுன்சிலிங் வரீங்களா? அக்கா அட்டை கிடச்சதுக்கு ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாதுல்ல. பட் நிற்கு மேலே வந்துட்டே தான் இருக்குமா? தரீங்களா கொஞ்சம்? தெரில, அது பேண்ட்டில் அப்படியே இதாகிடுச்சு, எனக்கே தெரில. அமுத்திட்டு அப்படியே கொஞ்சமா வேண்டியதான். நம்ம அந்த இதில் கரெக்டாக ஃபுல்லாக அமுத்துங்க. அவ்வளோதான். சரி அமுத்தியாச்சு மஞ்சள் வச்சு. இல்லை அது அப்பப்போ இதாக அது தெரியும், நம்மளுக்கு கடிச்சதே தெரியும்.
பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள். அப்படி இந்த தேர் எவ்வளோங்க்கா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் வாங்க வந்துட்டோம். வேணா நீங்கள் ஓகேங்க்கா. அப்பா முருகா. ஆமாம் யார் நீங்கள்? நான் சும்மா வந்து பார்க்குறேன், எனக்கே தெரியல என்னன்ட்டு. கூலிங்களா? ஓ, கிலோ 30. பேரிக்காய் மாதிரி இருக்கு பார்க்க. இது பேரிக்காங்களா? இது அவகடா. பேரிக்காய் மார்க்கெட். கிலோவா?